ஹலோ ஆல், இது Thursday மார்னிங். காலையில் ஒரு 7 மணி இருக்கும். குளிச்சுட்டு கோயிலுக்கு கிளம்பிட்டுருந்தேன். நியூ இயர் அப்படிங்கிறதுனால இந்த கோவில் பிளான் கிடையாது. இன்றைக்கி அம்மா சபரிமலை போகிறாங்க. ஸோ அதனால் காலையிலே குளிச்சுட்டு அவங்கள வழி அனுப்பலாம் அப்படின்னு சொல்லி கோவிலுக்கு கிளம்பிட்டு இருந்தோம். இதுதான் அவங்க ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி மாலை போட்டு சபரிமலைலாம் போகிறது. அவங்களுக்கு ரொம்ப நாள் ஆசை அப்படின்னு சொல்லி இந்த வருஷம் நிறைவேற்றியாச்சு. ஸோ அதுக்கு தான் கிளம்பிட்டு இருந்தோம். நான் ஷிஃப்ட்டு முடிச்சுட்டு சீக்கிரம் தூங்கி எழுந்து காலையில் கிளம்பலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தேன். ஆனால் நம்ம என்றைக்கு இந்த மாதிரி பிளான் பண்ணுறோமோ அன்றைக்கி தான் நமக்கு ரொம்ப லேட் ஆகும். யூஸ்வலாக எனக்கு 1:30க்கு அப்போல்லாம் முடிஞ்சிடும் ஒர்க்கு. பட் இன்றைக்கின்னு பார்த்து 2:30, 3 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆயிடுச்சு. ஸோ முடிச்சுட்டு ஒரு 2 மணி நேரம் தான் தூங்கியிருப்பேன். திரும்ப 5 o'clock எழுந்தாச்சு. ஏன்னா வீட்டில் குக்கிங் வேலை அது இதுன்னு பயங்கரமாக இருந்துச்சு. அம்மாவுக்கு சாப்பாடு கொடுத்து விடுறது, லஞ்சு டின்னர் செய்கிறது, அந்த மாதிரி கொஞ்சம் ஹெவி ஒர்க் இருந்துச்சு காலையில். ஸோ 5 மணிக்கெலாம் எழுந்து கடகடன்னு எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் கிளம்பிடணும். அவங்க 7 மணிக்கெல்லாம் வர சொல்லிட்டாங்க எங்களை. ஸோ ரொம்ப ஏர்லியாக போகணுங்கிறதுனால ரொம்ப சீக்கிரமாக எழுந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு போனதில் இந்த கிச்சனெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு சுத்தமாக டைம் இல்லை. அப்படியே விட்டுட்டு போயாச்சு, பார்த்துக்கலான்னு சொல்லி. ஸோ அவங்கள அனுப்பி விட்டுட்டு நானும் தூக்கம் இல்லை அப்படிங்கிறதுனால ஒரு 3 மணி நேரம் நல்லா தூக்கம் போட்டு எழுந்துட்டு லஞ்செல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு தான் இந்த ஒர்க்கே ஸ்டார்ட் பண்ண வந்திருந்தேன். ஏன்னா தூக்கம் இல்லாமல் சுத்தமாக ஆல்ரெடி ஒரு மாதிரி டயர்டாக இருந்துச்சு. ஸோ தூக்கம் இல்லாமல் வந்தோடனே இந்த ஒர்க்லாம் ஆரம்பிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டு போயிட்டு தூங்கி எழுந்து தான் இந்த ஒர்க்லாம் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். ஸோ எல்லாத்தையும் பொறுமையாக பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் ரிலாக்ஸாக உட்காந்துட்டு இருந்தேன். எல்லா ஒர்க்கையும் முடிக்கிறதுக்கே எனக்கு ஒரு 6 o'clock கிட்ட ஆயிடுச்சு. ஸோ முடித்த உடனே ரிலாக்ஸாக இருந்துச்சு. இது முடிச்சதுக்கப்புறம் தான் அப்பாடாங்கிற மாதிரி இருந்துச்சு. எல்லாத்தையும் முடிச்சதுக்கப்புறம் என் கையில் இருக்கிற ஃப்ரூட் பேர் ஸ்டார் ஃப்ரூட்டாமா, எனக்கு தெரியல. நான் இப்போ தான் இதை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரையும் பண்ணுறேன். இதுக்கு முன்னாடி எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்குது, பட் சாப்பிட்டதில்லை. இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம். கோவிலில் ஒரு பையன் என் பொண்ணுக்கிட்ட கொடுத்துருந்தான். அந்த மாதிரி இதை சாப்பிட்டு பாரு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை எடுத்துகிட்டு என்கிட்ட கொடுத்துருந்தா. சரி வீட்டுக்கு போய் ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லி அதை யூடியூப் பார்த்தப்போ அந்த மிளகாத்தூளும் உப்பும் போட்டு சாப்பிடுங்க நல்லாயிருக்குங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சரி குட்டிக்கு கொடுக்க போகிறதுனால நான் மிளகாத்தூள்லாம் போடாமல் வெறும் உப்பு மட்டும் போட்டு கொடுத்துருந்தேன். பயங்கரமாக என்ஜாய் பண்ணி சாப்பிட்டேன். நான் நினைக்கல எப்படி சாப்பிடுவான்னு சொல்லி. இது எப்படி இருந்துச்சுன்னா டேஸ்ட் ஒரு மாதிரி இனிப்பும் இல்லாமல் புளிப்பும் இல்லாமல் ஒரு மாதிரி சட்டலாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ பயங்கரமாக டான்ஸ் எல்லாம் ஆடிக்கிட்டே சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. நான் ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட்றேன். எனக்கு தெரியல, இப்போ தான் நான் இது ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட்றேன். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இல்லைன்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், தெரிஞ்சுப்போம். ஸோ எல்லாத்தையும் சாப்பிட்டுலாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நைட் டின்னருக்கு ரொம்ப சிம்பிளாக தோசையோடு முடிச்சாச்சு. சைட் டிஷ் பண்ணுறது கூட எனக்கு பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஒரு மாதிரி தூக்கம் இல்லாதனால ஒரு மாதிரி டயர்டாகவே இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ பெருசாக சைட் டிஷ்லாம் எதுவும் பண்ணாமல் இட்லி பொடியோடு டின்னரை முடிச்சாச்சு. எங்களோட நியூ இயர் இப்படி தான் ஆரம்பிச்சிருக்கு. உங்கள் நியூ இயர் எப்படி ஆரம்பிச்சிருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது மாதிரி இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். ஸ்டே டியூன்.